இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு போட் மேட்ச் ரூல் கட்டாயம் தேவை. போட் மேட்ச் ரூல்னால் என்னென்னு தெரியும், நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு. அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த 2 கேள்வியும் பார்ப்போம் நாங்கள். இப்போ இந்த 2 கேள்வியும் செய்கிறதுக்கு எங்களுக்கு போட் மேட்ச் ரூலில் இது முதல் செய்கிறேன்னு தேவை. எங்களுக்கு தெரியும், எங்களோட சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறது தெரியும், போட் மேட்ச் ரூலில் வகுத்தலும் பெருக்கலும் இருக்கே எது முதல் செய்கிறேன்னு தெரியும். முதலாவது வகுத்தலை தான் கட்டாயம் செய்யணும்னு தெரியும். இப்போ 30 3ஆவது வகுக்கணும், மற்றதை வச்சுக்கணும். 30 3ஆவது வகுத்தோம்னா அதுக்கும் தெரியும் 10 பெருக்கல் 2. இது சின்ன கேள்வி தான், இலவச இதெல்லாம் 10 2 ஆகிக்குன்னா விட 20 முடிஞ்சது வேறு. அதே மாதிரி இந்த கேள்வியை பார்த்தோம்னா இதுக்கும் அதே மாதிரி தான் வகுத்தல் இருக்குது, அதே நேரம் கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. போட் மேட்ச் ஓடரில் எங்களுக்கு தெரியும் வகுத்தெல்லாம் முதல் செய்யணும். இப்போ வகுத்தல் 50 5ஆவது வகுத்தோம்னா 10, அதுவும் எங்களுக்கு தெரியும். கழித்தல் 5 பெருக்கல் 2. இப்போ உங்களுக்கு தெரியும் எது முதல் செய்யணும்னு, கழித்தலும் பெருக்கலும் தான் இருக்குது. அதனால் கழித்தலும் பெருக்கலும் இருக்கேக்க பெருக்கெல்லாம் முதல் செய்யணும்னு தெரியும். கழித்தலும் பெருக்கலும் இருக்கே பெருக்கெல்லாம் முதல் செய்யணும்னு தெரியும். அப்போ 10 வைத்துக்கொண்டு கழித்தல் பெருக்கலை செய்யணும். 5 2ஆக பிரிக்கணும்னா அதுக்கும் 10. 10லேருந்து 10 கழிச்சோம்னா விட 0. இப்போ 2 கேள்வி செய்திட்டோம். இதை அடிப்படையாக வச்சோம்னா 3ஆவது கேள்வி 4ஆவது கேள்வியும் நாங்கள் இலகுவாக செய்யலாம். இப்போ 3ஆவது கேள்வி 4ஆவது கேள்வியை பார்ப்போம். 3ஆவது கேள்வியை பார்த்தோம்னா இங்கேயும் பிரேக்கெட்டோடு இருக்குது. மொத்தமாக எல்லாமே பிரேக்கெட்லாம் இருக்கிறபடியா, இவ்வளவுமே பிரேக்கெட்டுக்குலாம் இருக்கிறபடியா அவ்வளோத்தையும் செய்தால் சரி. அதான் பிரேக்கெட்டுக்கு அர்த்தம். பிரேக்கெட்டை செய்தால் சரி. அப்போ பிரேக்கெட் மட்டும்தான் இருக்குது, பிரேக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத இப்போ பார்ப்போம். உள்ளே இருக்கிறத பார்த்தோம்னா அதில் வகுத்தலும் கழித்தலும் பெருக்கலும் 2ஆவது கேள்வியில் இந்த மாதிரி இருக்குது. அதில் வகுத்தை தான் செய்யணும். உங்களுக்கு தெரியும் 100 10ஆவது வகுத்தோம்னா 10, அது எங்களுக்கு தெரியும். கழித்தல் 2 பெருக்கல் 2 நேரடியாக செய்துட்டு போயிடலாம். இருந்தாலும் செய்து பார்ப்போம். இப்போ 10 கழித்தலை வைத்துக்கொண்டு எதை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், பெருக்கல் தான் செய்யணும். 2 4ஆக பிரிக்கணும்னா 2 4ஆக பிரிக்கணும், 2 2ஆக பிரிக்கணும்னா 4. இப்போ கழித்தல் செய்தோம்னா 10லேருந்து 4 கழிச்சா விட 6. அப்போ 3ஆவது கேள்வி விட 6. இதே மாதிரியே 4ஆவது கேள்வியை நாங்கள் செய்யலாம். இங்கேயும் பிரேக்கெட் தான் இருக்குது. அப்போ பிரேக்கெட்டை செய்யணும். அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா வகுத்தலும் இருக்குது, கூட்டல் பெருக்கல் இருக்குது. இங்கே கழித்தல் இருந்தது 3ஆவது 2ஆவது 3ஆவதுல, இங்கே கூட்டல் இருக்குது. எப்படி இருந்தாலும் வகுத்தெல்லாம் முதல் செய்யணும். அப்போ 500 50ஆவது வகுத்தோம்னா 10, அது உங்களுக்கு தெரியும் 10. 500 50ஆவது வகுத்தா 10. இதே மாதிரியே அடுத்தது செய்யணும். நாங்கள் அதுக்கு முதல்ல மற்றதில் எழுதுவோம். கூட்டல் 5 பெருக்கல் 5. இப்போ பார்த்தோம்னா பெருக்கெல்லாம் செய்யணும். கூட்டலை வைத்துக்கொண்டு பெருக்கலை செய்வோம். 5 5ஆவது பிரிக்கினா 25. இப்போ கூட்டல் மட்டும் இருக்கிறபடியா 10 25 கூட்டோம்னா விட 35. அப்போ 4ஆவது குறிய விட 35, 3ஆவது குறிய விட 6, 2ஆவது குறிய விட 0, 1ஆவது குறிய விட 20. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 5ஆவது குறிய கேள்வியை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம். 5ஆவது இதே மாதிரி தான் கேள்வி இருக்குது. வகுத்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. இதில் என்ன விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரேன், அதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பார்ப்போம். முதலாவது விட 14, 2ஆவது விட 10. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னா அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியோடு சந்திப்போம். மறக்காமல் இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியோடு சந்திப்போம். நன்றி.